காதல் 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 சீரியல்ல இப்ப ஸ்வேதாவோட கல்யாணத்துல நைட்டு சங்கீத் ஃபங்க்ஷன் போய்கிட்டு இருக்கு இல்லையா? நம்ம அர்ஜுன் மட்டும் தனியா டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கிறாப்ல. யாருமே வரவே இல்ல. கொஞ்ச நேரத்துல நம்ம கஸ்தூரி குடுகுடுன்னு ஓடி போயிட்டு, நம்ம கார்த்திக் கைய பிடிச்சு இழுத்து, "வா நம்மளும் போய் டான்ஸ் ஆடுவோம்" அப்படின்னு இழுத்துக்கிட்டு 2 பேருமே டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கிறாங்க. இத பார்த்த உடனே நம்ம பாட்டிக்கு பார்த்தீங்கன்னா, புடிக்கவே இல்ல. உடனே போயிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம சரண்யா கிட்ட, அதாவது அர்ஜுனோட அம்மா கிட்ட, "இவ எதுக்கு கார்த்தியோட சேர்ந்து டான்ஸ் ஆடுறா? எனக்கு கொஞ்சம் கூட புடிக்கவே இல்ல. இவள யாரு இங்க கூப்பிட்டது?" அப்படிங்கிற மாதிரி சொல்ல, "நான் தான் கூப்பிட்டேன். இந்த பொண்ணு கோயம்புத்தூரு. ஹாஸ்டல்ல இருக்கும்னு போர் அடிக்கும்னு தான் நான் தான் கூட்டிக்கிட்டு வந்தேன்." அப்படின்னு சரண்யா சொல்றாங்க. அதே நேரத்துல நம்ம கஸ்தூரி கார்த்திக்கோட மட்டும் ஆடாம குடுகுடுன்னு ஓடி போய் மதுவோட கைய பிடிச்சு இழுத்துக்கிட்டு டான்ஸ் ஆட வைக்குது. ஸோ அதுக்கப்புறம் பொண்ண போய் கூப்பிடுது. அதுக்கப்புறம் கடைசியா நம்ம சரண்யாவையும் கூட்டிக்கிட்டு டான்ஸ் ஆட வச்சுடுது. கிட்டத்தட்ட ஒரு 10, 15 நிமிஷம் இவங்களோட டான்ஸையே தான் நமக்கு காமிச்சுக்கிட்டு இருந்தாங்க. இதுக்கப்புறம் என்ன, மறுநாள் கல்யாணம். கல்யாணத்துக்கு மறுபடியும் எல்லாம் ரெடியாகி அழகா உட்காந்துருக்குறாங்க. நம்ம மதுவும் ரெடியாகி அப்படியே அழகா வர்றாங்க. உடனே நம்ம அர்ஜுன் சும்மா இருப்பாரா? அங்க வரவேற்பு எல்லாம் குடுத்துக்கிட்டு இருப்பாங்க இல்லையா? உடனே ஓடி போயி நம்ம மதுவுக்கு பூ போடுறது என்ன, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, பன்னீர் தெளிக்கிறது என்ன, அப்படியே வழி வழின்னு வழிய ஆரம்பிக்கிறாப்புல. நம்ம அர்ஜுனையே ஓவர்டேக் பண்ற மாதிரி இங்க கஸ்தூரியும் நம்ம கார்த்திக்க பார்த்து வழிஞ்சுகிட்டு தான் இருக்கு. ஸோ அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா, நம்ம கஸ்தூரியும் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிக்கிட்டு தான் இருக்கு. ஸோ கடைசியா மணமேடைய காமிக்கிறாங்க. ஸோ மணமேடையில ஐயர் உட்காந்து ஹோமகுண்டத்தெல்லாம் வளர்த்து எல்லா சடங்கையும் பண்ணிக்கிட்டு இருக்கும் பொழுது, திடீர்னு நம்ம மாப்பிள்ளைக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல. நெருப்ப பார்த்த உடனே, "அப்பா நெருப்பு நெருப்புன்னு" ரியாக்ட் பண்ண ஆரம்பிக்கிறாப்புல. அப்புறம் "என்னாச்சு மாப்பிள்ளைக்கு?" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, சின்ன வயசுல இருந்தே இவனுக்கு நெருப்புனா பயம். டாக்டர்ட்ட காமிச்சு ட்ரீட்மெண்ட்லாம் குடுத்து சரியா இருந்தான். இப்ப திடீர்னு இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ இதுக்கப்புறம் என்ன நடக்கும் அப்படிங்கிறது நமக்கே தெரியும். பொறுத்திருந்து பார்க்கலாம்.